சென்னை பக்கத்தில் யாராச்சும் இருந்தீங்கன்னா ஒரு நாள் வந்து கண்டிப்பாக இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. போயிருமோ இதான் இப்போ சென்னையில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு இந்த பஸ்ஸு. பயங்கர கூட்டமாக தாங்க இருக்குது. சொல்லுது படத்துலலாம் வர்ற மாதிரி நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் கௌதம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னா நம்ம காசிமேடு தாங்க போகிறோம். காசிமேடு ஆதி சொல்லிவிடு. ஏர்லி மார்னிங் காசிமேடு போயிட்டு எப்படி இருக்குன்னு, ஏர்லி மார்னிங் சொல்ல முடியாது, மணி 7 மணி ஆச்சு. அதனால் நம்ம காசிமேடு போயிட்டு இன்றைக்கி மீன் சமைக்கலான்னு ஒரு ஐடியா இருக்குது. அதனால் நம்ம காசிமேட்டில் போயிட்டு மீன் வாங்க போகிறோம். சென்னையில் பனி பெய்யுதுங்க, ஒரே பனி மூட்டமாக இருக்கு. ஒரு 6-7 மணிக்கெலாம் அப்படியே சில்லுன்னு இருக்குது கொஞ்சமாக. அதாவது கம்பேரிட்டிவ்லி கோயம்புத்தூர் அந்த ஏரியாவில் கம்பேர் பண்ணுற அளவுக்கு இல்லை, இருந்தாலும் இங்கே கொஞ்சம் சில்லுன்னு தான் இருக்குது. அது உங்களுக்கு அப்படியே பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு மாதிரி மிஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல. ரைட்டு, 14, 13, 12, 13, 12. இந்த ஒவ்வொரு டைம் சிக்னல் இருக்கும்போது பின்னாடி நின்றுருப்பாங்க. கரெக்டாக ஒன்றாவடி 6 அடிக்கிறானுங்க பாரு. நமக்கு அதை பார்த்தாலே வெறி ஆயிடுதுங்க. வெறி வருது சார். 2, 1. ஓ 3 சிக்னல் விழுகல. ஓகே போகலாம். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணாங்க. சொல்கிறா பண்ணித்தானே ஆகணும். BMW X1 இதில் ஒரு வருஷம்னா அவ்வளோதான். நம்ம பைக்கை பிடிங்கிட்டு நம்ம தனியாக அடிச்சுட்ருவாங்க. தொட்டா தூக்கிடுவேன். அதனால் இந்த கார்லேருந்து நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது தான் நமக்கு நல்லது. அந்த 2 மாடி பஸ்ஸு போதுங்க. இது காலையில் 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். சென்னையில் இருக்கிற நிறைய பிளேசஸ் வந்து இந்த பஸ்ஸில் சுற்றி காட்டுறாங்க. இதான் இப்போ சென்னையில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு இந்த பஸ்ஸு. 2 மாடி பஸ்ஸு ஏசி, அதாவது ஃபாரினர்ஸ்க்காகவே ஸ்பெஷலாக இந்த பஸ்ஸை டிசைன் பண்ணியிருக்காங்க. படிக்கிறேன் பாரு பெண்டு. வண்டி ஓட்டுறதே என்ஜாய் பண்ணுறதுக்கு தான். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, வண்டி மெதுவாக ஓட்டுங்க, ஏன் இப்படி ஓட்டுறீங்க? நான் வண்டி என்ஜாய் பண்ணுங்கிறதாண்டா 400 cc பைக் எடுத்தது. இந்த வயசில் என்ஜாய் பண்ணால் வேறு எந்த வயசில் என்ஜாய் பண்ண போகிற சொல்லுங்கள்? போகுது போயிருமோ வேண்டாம். இந்த மாதிரி கேப்பில் போனால் நம்மள எல்லாரும் மறந்துடுவாங்க. போஸ்டர் வச்சுருக்காங்க. இதோ சிங்கம் அங்கே தான் நிற்கணும், அதை தாண்டி அங்கே நிற்கிறாங்க. சரி விடுங்க, நிற்கிட்டு இப்போ பார்க்குறீங்களா கொடுத்தோம் 2 நம்மளை. பெட்ரோல் தான் ப்ரோ பண்ணுறாங்க. இந்த நிலமை நமக்கும் ஆல்ரெடி முன்னாடிலாம் வந்திருக்கு. நிறைய டைம், 1 டைம் 2 டைம் நிறைய டைம் வந்திருக்கு. இந்த பைக்கில் டோ பண்ணதில்லை இது வரைக்கும், பெட்ரோல் ட்ரையாக விட்டதில்லை. ஏன்னா நம்ம மினிமம் ஒரு 4-5 பாயிண்ட் மெயின்டைன் பண்ணுவோம். நம்ம கம்மியாக அப்படியே ஒரு 500 டாப் அப் பண்ணிக்கிறதா கரெக்டு. ஆனால் பெட்ரோல் இல்லாட்டி டோ பண்ணுறதுக்கான நல்ல மனசுங்களாம் எல்லாத்துக்கும் வராதுங்க. நல்லா போகுது. நானும் நிறைய டைம் பாலத்துலலாம் பைலா பைக்லாம் தள்ளிட்டு போகும்போது வந்து கேட்பாங்க, பெட்ரோல் இல்லையா டோப் பண்ண வேணாம். அந்த மனசில் எல்லாத்துக்கும் வராதுங்க, கொஞ்சம் லிமிட்டட் பீப்புள் மட்டும்தான். நம்ம பைக்குக்கான டாப் அப் சர்வீஸ்க்கான நேரம் வந்துருச்சு. ஏன்னா 9000 கிலோமீட்டர் ஓடிச்சு. அது கரெக்டாக 9000ங்க. இன்றைக்கி தான் 9000 ஓடி இருக்கும் போல். அவார்டு தரணும் உனக்கு. இப்போ கரெக்டாக 9000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. பாலக்கில் போகிறங்காட்டி முடி ப்ரஷ் மாதிரி ஆகிடுது. அதெல்லாம் வந்தாச்சு, காசிமேடு ரீச் ஆகிட்டோம். பைக்கை நம்ம பார்க் பண்ணி வச்சுங்க. உங்கள் ப்ராடக்ட்டை நீங்கள் தான் சேஃபாக வச்சுக்கணும். அதனால் ஹெல்மெட் போட்டு லாக் பண்ணி வச்சு, ஏன்னா உங்கள் பொருள் உங்களோட வேறு யாருக்கும் முக்கியம் கிடையாது. எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் சேஃபாக பார்க் பண்ணி ஹெல்மெட் லாக் பண்ணிக்கோங்க, அதை பெஸ்ட்டு. சரி
நமக்கும் ஒரு நாள் வந்து இந்த போட்டில் நம்ம கண்டிப்பாக ட்ராவல் பண்ணுவோம். போட்டிலலாம் போடணும்னு நமக்கு ரொம்ப ஆசை இருக்குது. கண்டிப்பாக ஒரு நாள் போவோம். ஆனால் நல்லா இருக்குங்க பார்க்குறக்கு. ஒரு என்ன சொல்கிறது, படத்துலலாம் வர மாதிரி நல்லா இருக்குது பார்க்குறக்கு. கண்டிப்பாக அந்த போட்டில் நம்மளும் ஒரு நாள் கண்டிப்பாக ட்ராவல் பண்ணுவோம். சூப்பர். சென்னை பக்கத்தில் யாராச்சும் இருந்தீங்கன்னா ஒரு நாள் வந்து கண்டிப்பாக இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். அந்த போட்டிங்கெல்லாம் பிடிச்சிட்டு வராங்களா, இந்த மாதிரி தான் ஃபிஷ்ஷெல்லாம் பிடிச்சிட்டு வருவாங்க போல். போட்டிங் சூப்பராக இருக்குங்க பார்க்குறக்கு. இதெல்லாம் போட்டு கண்டிப்பாக தண்ணி விழுந்து வர கண்டிப்பாக இங்கே ஆழமாக தான் இருக்கும். இங்கெல்லாம் ஆழமாக இருக்குங்களா? ஓ, இங்கெல்லாம் தரதான். ஒரு போர்டு அது கப்பல்லாம் நிற்கிதுன்னா அதான் அங்கெல்லாம் ஆழமாக இருக்குது. இங்கெல்லாம் தரதான், இங்கெல்லாம் தரதான் போல். அந்த கப்பலுக்கு இடத்துல ஆழமாக இருக்கும். ஆமாங்க, தர தெரியுதுங்க. நான் தான் பார்க்க சொல்லிட்டேன் போல. இங்கே பாருங்க, கல்லெல்லாம் தெரியுது. இந்த புடி சரி, அதுவும் ஒழுங்காக பார்க்கவே இல்லை. இது இறால் கிடையாது, லாப்ஸ்டர் எக்ஸ்போர்ட் பண்ணுறது. இதெல்லாம் ரேட் அதிகம். ஒரு பீஸ் 2000 ரூபாய் அந்த மாதிரி வரும். எக்ஸ்போர்ட் பண்ணுற ஐட்டம். இதுதான் மெயின் மார்க்கெட். இதுதான் ராமேஸ்வரம் வந்த மாதிரி இருக்குது கடற்குள்ள. மீனை வந்து போட்டில் எடுத்துகிட்டு வந்து இப்படி தான் பண்ணுவாங்க. பக்கத்தில் ஒரு கூடை வச்சு வலையிலேருந்து கொட்டுவாங்க. இந்த மாதிரி தான் பார்த்துக்கோங்க. பயங்கர கூட்டமாக தாங்க இருக்குது. இந்த டூனா ஃபிஷ் ஏன்னா நான் இப்போ இன்றைக்கி தான் ஒருத்தர் விசாரித்தேன். காலையில் 3 மணிக்கு தான் வந்து கடல்லேருந்து பெரிய பெரிய போட்டில் அந்த சின்ன சின்ன இதுலேருந்து வந்து அது என்ன சொல்லுவாங்க, படகுலேருந்து வந்து மீன் நடக்கிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. பெரிய பெரிய ஷிப்லேருந்து வரதை வந்து நைட்டு 3 மணிக்கு வந்து அன்லோடிங் பண்ணுவானுங்களாம். ஒரு நாள் நம்ம கண்டிப்பாக காலையில் 3 மணிக்கு வந்து அது எப்படி இருக்குன்னு ஒரு நாள் பார்க்கலாம். நான் சொல்ல போகிறது இப்போ உங்களுக்கு புதுசு இல்லை. தம்மா தொண்டு ஆங்கரில் தாண்டா அவ்வளோ பெரிய கப்பலை நிற்கிதுங்கிற மாதிரி. டவுலுண்டு ஆங்கர் தாண்டா அவ்வளோ பெரிய கப்பலே நிறுத்துது. மீன் வாங்கலாம்னு ஐடியாவில் தான் வந்தோம். பட் ஆனால் வாங்கலை. நமக்கு வந்து இங்கே வந்தது 2 விஷயம் தெரிஞ்சிருக்கு. என்னென்னா, பெரிய போட் இருக்கிறது வந்து மார்னிங் 3 o'clock வந்து ரோடு இறக்குறாங்க. நம்ம ஒரு நாள் காலையில் ஏர்லி மார்னிங் 3 o'clock வந்து எப்படி இருக்குது, என்ன பண்ணுறாங்க, என்னென்ன கைண்ட் ஆஃப் ஃபிஷ்ஷெல்லாம் வருதுன்னு நம்ம கண்டிப்பாக ஒரு நாள் செக் பண்ணலாம். போட்டில் கண்டிப்பாக நம்ம ஒரு நாள் ட்ராவல் பண்ணணும். பைக்கில் போயிருக்கோம், காரில் போயிருக்கோம், ட்ரெயினில் போயிருக்கோம், ஃப்ளைட்டில் போயிருக்கோம். பட் ஆனால் கப்பலில் போகிறது கிடையாது. கப்பல்னா இந்த மாதிரி ஒரு சின்ன போட்டில் கூட போகிறது கிடையாது. அதனால் நான் கண்டிப்பாக நம்ம போட்டில் ட்ராவல் பண்ணுவோம். பேசுறான தவிர பாம்ப வெளியே விட மாட்டேங்கிறானையா. ஷிப்பில் போகாட்டி பரவாயில்ல, அட்லீஸ்ட் போட்லேயாச்சும் போயிருக்கணும்ல. போவோம். தரை கடல் வானம்னு சொல்லுவாங்க. தரையிலையும் போயாச்சு, வானத்துலேயும் போயாச்சு. கடல் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்குது. கடல்லையும் போகிறோம். என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. நானும் நிறைய டைம் பார்த்துருக்கேங்க. 300cc பைக்காக இருந்தாலும் சரி, 500cc பைக்காக இருந்தாலும் சரி, 1000cc பைக்காக இருந்தாலும், என்னதான் அவ்வளோ சிசி பைக்காக இருந்தாலும் எல்லாம் ஒரு 100cc ஸ்கூட்டி பின்னாடி தான் போகுது. இன்னைக்கு பாருங்க, நம்ம பைக் அப்படி தான் போகுது. தெரியுதுடா, பொம்பளை தெரிஞ்சுக்கிறீங்க பெண்ணு. அதுக்கு நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணல. எதாச்சும் ரொம்ப தூரமாக அவங்க நம்ம முன்னாடி போகும்போது எனக்கு அது ஸ்ட்ரைக் ஆச்சு. ஓகே, நமக்கு ஸ்கூட்டி பின்னாடி போகிற பழக்கமே இல்லைடா. ஓகே மக்களே, நம்ம இந்த விலாகை இதோட முடிச்சுக்கலாம். நம்ம அடுத்தடுத்த விலாகில் நிறைய பார்க்கலாம். நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்க நல்ல ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். போகும்போது மறக்காமல் வித் கௌதம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சீயிங் நெக்ஸ்ட் வீடியோ. பாய், டேக் கேர்.